திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவிலின் சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிகாட்டி ஜானகிராமன் என்பவர் உலக புகழ்பெற்ற கல்வெட்டு சிற்பங்கள் குறித்தும் ஆலயத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அற்புதமாக விளக்கியுள்ளார். அதை கண்குளிர தரிசிக்கலாம், பாருங்கள். திவ்ய தரிசனத்துக்கு உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் வடபுள்ள ஆதீனம். வாங்க, கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். அப்படியே கூட்டம் இல்லை, எல்லாத்துலேயும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறதுக்கு இல்லை, சாமியோட மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். சாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்தில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்தவுடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடினவர் திருவாசகம். திருவாசகத்தில் இந்த ஊரை அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மேலாக 2 பொம்மை, குரங்கு, உடும்பு. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த திருப்பெருந்துறை தான். முருகன் கையில் எல்லாருக்கும் எல்லா கோயிலும் வேல் இருக்கும். வேலவர்னு பேர். இந்த ஊரில் முருகனை வில்லோட காஞ்சிருக்கான். வில்லு கைபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான். எல்லா ஊர்லேயும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம், சிப்பியோட எண்ணம். தட்சிணாமூர்த்தி எல்லா கோயிலையும் தெற்கு பார்க்க ஆலமரத்தடியில் அட்னக்கால் பண்ணி சின்முத்திரையோட உட்கார்ந்துருக்கும். இங்கே உட்காரல நின்னபடி, கையில் சின்முத்திரையில் வீணை, மேலே ஆலமரம் இல்லை சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. வித்தியாசமே மெயின் நோக்கம். நடராஜா எல்லா கோயிலையும் இடது கால் தூக்கி போட்டு ஆடுறவர். இடது புதம் தூக்கி ஆடும்னே பாட்டு இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்தில். ஏன்ப்பா இடது காலையே தூக்கி அடிக்கிட்டு இருக்கே, எல்லா இடத்துலையும் உனக்கு கால் வலிக்கல, எனக்கு அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது கால் தான் கரெக்டு. இங்கே பாருங்கள், கையை காமிங்க. பாதம் தரையில் இருக்குது, தூக்கி போட்டால் பாதம் மேலே போகும். இதுதான் அமைப்பு. மதுரையில் காலை தூக்கினா மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை, இதில் உள்ள இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலை புரட்ட யாரும் முடியாது. செய்யறது தான் சுவாமி. சாமி நடனம் ஆடினா மத்தம் அடிப்பது நந்தி. ஆனால் இந்த ஊரில் நந்தி மத்தம் அடிக்கிறது ஆஞ்சநேயர். எல்லாமே இங்கே வித்தியாசமே மெயின் நோக்கம். செயற்கரிய செய்வார் பெரியர். பெரியவங்க செய்யாத காப்பி அடிக்கப்படாது. சுவாமி காலத்துக்கு யார் ஊர்தவதான பேர். பெண் காலத்துக்கே பண்பாட்டு கேட்டதில்ல, கலாச்சாரம் வருது. பெண்களால் எல்லாம் முடியும். காலத்துக்கு ஆடக்கூடாது. கலாச்சாரம் கட்டுப்படணும். அந்த காலத்தில் தன்னால் அதுமாரி முடியலேன்னு வாங்க. நான் ஆண்கள்லாம் கோவப்பட்டால் திட்டுவோம், அடிப்போம். பெண்கள் தன்னுடைய இயலாமையை கையை சொடக்கு போட்டு காமிப்பாங்களாம். சேலை சுருக்கம். புறங்கை நரம்பு. அக்கறை. இது சிவஸ்தலம். திருப்பெருந்துறை ஊரே சிவனே. சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் முதலிடம். அவங்கெல்லாம் பாகுபாடு கிடையாது. நரசிம்ம அவதாரம் குடல் உரி மாலையை போட்டுக்கிறாரு. குடலில் கீறும்போது கைவாக்கு குடல் வெளியில் வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏற்றும் போது முழங்கால் எலும்புடைய தடிப்பு. இந்த கிருதாங்கிற நாயனே இரணியனே வச்சுருக்கான் அந்த காலத்தில். சைட்பான் முன்னுக்குவாங்க. இங்கே பாதத்தில் நரம்பு எலும்பெல்லாம் தெரியும்படியா சிற்பத்தின் சிறப்பு. அக்கறை. அந்த காலத்தில் அக்கறை. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 தினசு கம்பியை கல்லூர் அடிச்சிருக்கான் அந்த காலத்துலேயே. ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, 10பட்ட கம்பி, 6பட்ட கம்பி. 6 தினசு கம்பியில் போது கல்லூர் அடிச்சிருக்கான் அந்த காலத்தில். எல்லா கம்பியும் இப்போ இரும்பில் வந்துருக்கு. கற்பனைக்கு அளவு கிடையாது. இதை மரச்சட்டை மாதிரி நினச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி கற்பனை. ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூவெளிப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம். கல் தாழ்வாரம், வீட்டு கம்பு கட்டி கீச்சு கட்டுறோம், கையடிச்சு ஓடு போடுறோம். உழைப்பு ஒன்றே குறிக்கோள்.
3 in 1 மர வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு, கல் வேலைப்பாடு. பெரிய கோயிலுக்கு இப்படி ஆகும். பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. மதுரை, சேம்பரம், திருநெல்வேலி, காஞ்சிபுரம் எல்லா ஊர்லேயும், திருவாரூர் எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் ஒட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 7 இதில் 500 தூண், அதில் 500 தூண். செயற்கரிய செய்வார் பெரியர், பெரியவங்க செய்யாத செய்யும். எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண். ஆவுடையார் கோயிலில் 2 தூண் ஆயிரக்கால் மண்டபம். என்ன சாமி இவ்வளோ இருக்கும் உங்கள் ஊரில், இதெல்லாம் எழுதி போடக்கூடாதுன்னு நிறைய பேர் படிக்கணும்னு ஒரு அம்மா கேட்டுச்சு. என்னால் முடியாதுன்னு காஞ்சிகிரி செய்யணும். மெட்ராஸ்லேருந்து ராதாபாய் எம்பத்தூர் 32 சிறப்பு எழுதி போட்டிருக்கு. மாணிக்கவாசருடைய வயசு 32. கண்டுபிடிச்சதுன்னா செஞ்சது இது ராதாபாய் எம்பத்தூர். குரங்கம் விடுங்கன்னு சொல்லிட்டேன். 6 வகை கம்பி காமிச்சிட்டேன். 2 தூண்கள் எல்லாம் காமிச்சிட்டேன். மறுபடியும் தென்னு 30 கிடச்சிச்சு. மாணிக்காசோட வயசு 32, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். இவர் ராமநாதன் சந்திரசேகரன் ஒரு ஆள் எழுதி போட்டிருக்காரு. வில்லுடன் முருகன் காமிச்சிட்டேன். பால்மாரி ஆடு சிவன் காமிச்சிட்டேன். கோயிலுக்கு வந்து சாமி ராஜகோபுரம் காமிச்சிட்டேன். மீனா தட்சிணாமூர்த்தி காமிச்சிட்டேன். மறுபடியும் தென்னு 132 பாயிண்ட் கிடச்சிது. மலேசியாவில் முத்துணத்து எழுதி பட்டது போர்டு எங்கே இருக்குன்னு தெரியல. திருவாசூரில் மொத்தம் 51 பகுதி. அதில் முதல் பகுதி சிவபுராணம். அதில் 95 வரி 95 பாயிண்ட் எழுதி போட்டிருக்கேன். இவ்வளோ சிறப்பு உலகத்திலே எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்காரு. ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பண்ணது திருக்கோவையார் 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். கிட்டக்க வாங்க. இந்த சதம் மடிப்பு கால் பள்ளம் அங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே பழுத்தி இருக்கான். இங்கே சத பிடிப்பு, கரண்டக்கால் சத மடிப்பு பிடிப்பு. முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு. அக்கறை, அந்த காலத்தில் அக்கறை. எலும்பு மூட்டு எல்லாம் வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்சன் வதம், யட்சன் வதம். இவ்வளவு வீரபத்திரர் இந்த பகுதியிலே வேறு எங்கேயும் கிடையாது. மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்கிறான், எரிக்கிறான், புதைக்கிறான், நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு மறுபிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன மனிதனுக்கு 7 பிறப்பு நிச்சயம் உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர். முற்பிறவில் இவர் நந்தி, அவர் பண்ண தப்புக்காக மனிதனை பிறந்திருக்கார். அதனால தான் நந்தி கிடையாது. நந்தி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல வழிபட வேண்டியது விநாயகர். விநாயகர் வழிபாடு செய்து தான் வழிபாடு துவக்கம் எந்த காரியமாக இருந்தாலும். ஆனால் இந்த ஊரில் கோயிலுக்கு வந்தாலும் முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்கு போகணும். பிள்ளையார் 2வது இடம் உலகத்தில் இந்த ஊரில். எல்லா ஊரையும் திருவிழா நடக்கிறது. சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்க வாசகர் திருவிழா. மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். முன்னாலும் நடந்தாலும் நம்மளுடைய நிழல் போய் சுவாமி மேலே படும். நிழல் படணும்னா ஒன்று சூரிய வெளிச்சம் வேணும், இல்லை ஆகாய வெளிச்சம் வேணும், இல்லை விளக்கு வெளிச்சம் வேணும். எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ கோயிலுக்குள்ளே எந்த பக்கம் நின்னாலும் உன்னுடைய நிழல் சாமி மேலே படும். இப்படி வாங்க. இது வந்து மேற்கு சூரியன் சாயந்தரம் தான் வரும். சாமி இருக்குது. இங்கே பாருங்க, கை நிழல். இப்போ சட்டையில் எடுக்க முடியுமா? தெரியுதா? இது தெற்கு சூரியன் கிடையாது. எந்த டைரக்ஷன்லாம் ஏற்படும். இது கிழக்கு, இது வடக்கெல்லாம் சூரியனே கிடையாது. எங்கே நின்னால் ஏற்படும். இறந்த பிறகு சொர்க்கம் பார்க்குறீங்களோ இல்லையோ, உயிரோடு சொர்க்கம் கோவில்கள். இந்த பறவைக்கு பேர் அண்டரண்ட பறவைன்னு பேர். அணகொண்டா ஊர்வன, டைனசர் நடப்பன, இது பரப்பன. கீழ்ப்பக்கம் 2 யானை, மேல் பக்கம் 4 யானை, ரெட்டத்தலை. விக்ரமாதித்த காலத்தில் இருந்திருக்கு அண்டரண்ட பறவைன்னு. எல்லாம் பாதுகாப்பு பண்ணி அரசாங்கம் தான் பழமைக்கு பொறுத்து. யோகாங்கிற லைட்டு வேணுமா? நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா? லைட் வேணுமா? லைட் வேண்டாமே. யோகாலாம் அந்த காலத்திலே காமிச்சிருக்கோம். தேக ஆரோக்கியத்திற்கு யோகா 32 யோகா காமிச்சிருக்கான்.
ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது நல்லதுன்னா சொத்து சேர்க்கறது, சாப்பிட்ற, ட்ரெஸ் பண்ணுறதுலாம் சொல்லலை. ஆலயத்துக்கு போகிறது தான் செஞ்சு ஓயா சொல்லியிருக்கிறாப்புல. எல்லா கோயிலுக்கும் என்னால் போக முடியும், போக முடியாது. உடல்நிலை, பொருளாதார நிலை. ஆவல் வந்தால் 1008 கோயிலுக்கு போன வாய்ப்பு அள்ளி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை சோமவாரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி மிருகசீரகம் ராகவேந்திரருடையது. ராகவேந்திரர் மிருகண்ட முனிவர் திதியில் இன்றைக்கி துவாதசி திதி. 1000 கோயிலில் தம்பதியாக பார்க்குறீங்க, பேரோடையே இருக்குது. லைட்டு தெரியுமா? திருப்பெருந்துறைன்னு அங்கே இருக்குது. இங்கே மெட்ராஸ்ன்னு இருக்குது. லைட் எடுத்துகிட்டு வெரைட்டிஸ் முழுவதும் காமிச்சிருக்கோம். இங்கே 1008 சிவாலயங்கள் தம்பதியாக. சிவலிங்கம் அம்பாள், சிவலிங்கம் அம்பாள், சிவலிங்கம் அம்பாள். பஞ்சகட்டத்தில் பேர் திருப்பெருந்துறை. மயிலாப்பூர் தெரியுதா? மயிலாப்பூர்னு தெரியுதா? மயிலாப்பூர், திருவான்மியூர், திருவேற்காடு, திருமுல்லை வாயில் பேருடைய நினச்சி பார்க்க முடியாது. கையை கூப்பிங்க, அப்படியே ஒரு சுற்று. எந்த தூணும் சும்மா இருக்காது. என்ன எல்லா இடத்துலையும் டிசைன். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பாருங்க என்னென்ன வெரைட்டிஸ் டிசைன் உண்டோ அத்தனை கொட்டி கிடக்கு. இறந்த பிறகு சொர்க்கம் பார்க்கலையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள் எல்லா இடத்துலையும் டிசைன். பேர் யாலின்னு பேர். துதிக்க உள்ள மிருகம் யானை, யாலியும் இருந்திருக்கு அந்த காலத்தில். எல்லா இடத்துலையும் டிசைன் வந்திருக்கு. அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை கொண்ட வீரருக்கு பக்கத்தில். இந்த பக்கம் அரேபிய குதிரை. குதிரையில் என்ன வித்தியாசம் பாருங்க. இது பாதி ட்ரெஸ், ஆஃப் ட்ரெஸ். இது இது ஃபுல் ட்ரெஸ். இந்த கடிவாளம் செயின், இந்த கடிவாளம் கயிறு. இந்த ஹெல்மெட்டு வேற மாதிரி. இந்த ஹெல்மெட்டு வேற மாதிரி. கிருதாங்கிற நாரி அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. கையில் வளையல், கையில் இங்கே வளையல் இல்லை. நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகிறோம். குதிரைக்கு அணிகள்ங்கிற வித்தியாசம். இந்த மணிக்கு இந்த மணி வித்தியாசம். இது அகலமான மணி. ஒரு கம்பு தரையில் நிற்கா, பள்ளம்படிச்சா தான் கம்பு நிற்கும். தந்தரையில் வச்சுக்கிட்டு இருக்கான் கட்டடம். நீங்கள் நம்பவே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கல்லை வெளியிலேயே நீட்டியிருக்கான். ஒரு ஜானுக்கு இங்கே ஒரு ஜானுக்கு நீட்டி காமிச்சிருக்கான். தந்தரையில் வச்சுருக்காங்க. ஃபவுண்டேஷன் இல்லாமல் கட்டடம் கட்டியிருக்கான். வாங்க கால் விரல் நுனி சில பேர் குண்டு குண்டாக இருக்கும். கால் விரல் நகங்கள், கால் பாத மேடு, முழங்கால் எலும்பு, 2 பக்கம் சதம் அடிப்பு முழங்கால். கை அப்படி வச்சு பாருங்க. நேச்சர் ஆஃப் நெயில் எட்ஜ் பாருங்க. பார்க்குறீங்களா எப்படி இருக்கு? எல்லாம் இங்கே எல்லாம் இது எல்லாம் பழமையில் இருக்குதான். ஈரோடு, திருப்பூர், கோவை மக்கள் 50 ஆண்டுக்கு பிறகு ஒரு தேர், 75 ஆண்டுக்கு பிறகு ஒரு தேர். அவங்க தான் முயற்சி செஞ்சு ஓட்டியிருக்காங்க. இதுவும் இங்கே காற்றுலன்னா எங்கேயுமே காற்று இருக்காது. காற்றோட சில விஷயங்கள். சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம். எடுத்துங்க, நந்தி, கொடிமரம், பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். 2வது, சுவாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த பீடம் தான் இருக்குது, பேஸ் ஒன்லி. அது ஆவடைங்கிறோம். அதனால தான் ஆவடையார் கோயிலும் காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமாக இருக்கா இந்த மாதிரி கவசம் வச்சுருக்காங்க இந்த மேடை மேலே. சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவில தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட கவிதைகள் அவங்க வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியோட கவிதை இங்கேயே வச்சிருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு, அந்த கல்லில் சாத்தப்பட்டி ஆவி பறக்க நிவேத்தியம். ஆவி உடையார் கோயில்னு மறுபெயர். முன்னாடி ஆவடையார், இப்போ ஆவிடையார்.
புழுங்கல் அரிசி முளைக்கீரை பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நன்றி இல்லை, பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கண்ணுனால ஜன்னல் ஒரு ஓட்ட வழியை பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள். சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அது 27 விளக்கு நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பச்சை முக்கன் மாதிரி 3 விளக்கு பார்க்கலாம். அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே அங்கேயும் இப்படி நில்லுங்க. நீங்கள் இங்கே இந்த பக்கம் திரும்புங்க. இது தெற்கு. திரும்புங்க. வெயில் உகந்த விநாயகர். கோபுரத்தில் முருகன் கோபுரகுமாரர். மூஞ்சிற்கு மேலே பிள்ளையார் பார்க்கறதுக்கு மேலே. இங்கே மயிலுக்கு மேலே முருகன். எல்லாம் இங்கே சொகுசு தான். இங்கே வந்துட்டா எல்லாம் சொகுசு தான். இங்கே மதுரையை அந்த மன்னன் அதிமர்தன பாண்டியன், கிங் ஆஃப் மெஜுரா. இந்த பாண்டிய மன்னன் மந்திரியாக இருந்த மாணிக்கவாசகர் இந்த பக்கம். மாணிக்கவாசகர் சுவாமிக்காக கோயிலை கட்டியிருக்கார். சுவாமி கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நிறைய எல்லாம் குதிரையை வச்சு கொண்டு படைக்கிறார். சுவாமியை மனிதனாக பார்க்குற எல்லாவளையும் சிவனையும் இங்கே மனிதனாக பார்க்குறார். தீபம் எரியில் யார் போடுற? திருநெல்வேலின்னு ஒருத்தன் போடுறான். கோயில் தீபம் போடுற நல்லதுன்னு. இங்கே ஜோதியை காமிச்ச ஒரு காலையில் திருநெல்வேலி, சாயந்தரம் ஈரோடு. ஒருத்தர் ஸ்ரீரங்க சேருங்க இருக்கான். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இங்கே மங்களகரமான மூஞ்சூருக்கு மேலே எல்லாம் இங்கே சொகுசு தான். நவக்கிரகங்கள் எல்லாவரையும் பெரிய மேடை கட்டி ஒரே இடத்துல இருக்கு. இங்கே ஒரு தூண்லையும் சூரியன் சந்திரன் ஒரு நவக்கிரகம் தூணில் எல்லாமே இங்கே வித்தியாசம். இங்கே பாருங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை சந்திரனை கும்பிட்டுருங்க. இங்கே இருந்தே கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இங்கே நட்சத்திரத்துக்கெல்லாம் வடிவம் காமிச்சிருக்காங்க. உனக்கு என்ன நட்சத்திரம்? மிருகசீஷம். இது இன்றைக்கி நட்சத்திரத்துலேயும் சாமி போடுறேன். மீனாவருணா போட்டிருப்பாரு. மிருகசீஷம் நட்சத்திரத்துக்கெல்லாம் வடிவம் பேர் தமிழ்லேயே காமிச்சிருக்காங்க. மாணிக்கவாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாசகம் பாடியனவர், எழுதினவர் எல்லாம் பாடியனவர். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபூர்ங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை உடைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை ஆகிட்டு சொல்கிறார். குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசகர் பக்கம் வர புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். இவர் பாடிய நூல் திருவாசகம். அதில் திருப்பெருந்துறையுடைய சிவனியனே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இந்த ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சுவாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரையை மாற்றி கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைக்கு சாட்டியாக கோட்டப்பட்டினம் மீமிசல் கடற்கரை. உபதேசத்தை கொடுத்துருக்காரு. கண்ணினால உபதேசம், கையினால உபதேசம், காலினால உபதேசம், நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, திருவடி தீட்சை. எல்லாம் பச்சளை ஓவியம். என்ன ஓவியம்? பச்சளை ஓவியம். பாதுகாக்க வேண்டியது. இது தெற்கு. இங்கே பாருங்க. இப்போ நில்லுங்க. இந்த பக்கம் தெற்கு. இங்கே பாருங்க நிழல். கோயிலுக்குள்ளே நீ எங்கே நின்னாலும் நிழல்படும். சூரியனை வேண்டாம், ஆகாய வெளிச்சம் வேண்டாம். கை நிழல் இங்கே, உடம்பு நிழல் சாமி வா. குடம்புலாம் போட தெரியும். அவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் எரிப்பார் மாதிரி அப்படின்னு. இந்த வளைவை கொடுங்கைங்கிறோம். அப்படி கூட கம்பி வேலைப்பாடெல்லாம் இருக்குது. கடவுளையே வளைச்சி அடிச்சிருக்கோம். அந்த எட்டை பறவை ஷார்ப்பாக காமிச்சிருக்காங்க. கீழே பாம்பு மாதிரி காமிச்சிருக்காங்க. பாம்பு அடியிருந்து மேடு வரைக்கும் 8 அடி உயரம். 8 அடி உயரக்கல்ல 1 இன்ச்சு கிணத்துக்கு கரைச்சிருக்கான். இதை துறைமுகம்னு உணர்த்தணும்னு கடல் அலைகள் காமிச்சிருக்கான். கடல் அலையும் பாம்பும் இங்கே பல்பை போட்டால் கடலில் மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு முகமாக நடுவோம். 4 இன்ச்சு படம் சாக்பீஸ்னால. ஒரிஜினல் இங்கே மேலே பார் ஜன்னல் கிட்ட
கடலில் மாட்டுக்கொம்பு, பாம்பு மாட்டுமோ. கடலில் மாட்டுக்கொம்பு, பாம்பு மாட்டுமோ. இதுலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தான் கண்டுபிடிச்சேன். 2வது படம் சேர்த்துருக்கேன். குரங்கும் உடம்பு ஃபஸ்ட்டில் வழிபாட்டு மரம் 1, 2வது கொடுங்கைங்கிற கம்பி வகை, 3வது 2 தூண்டு 1000 மண்டபம், 4வது 6 யானை தூண்டு முரட்டு பறவை, அண்டரண்ட பறவை, 5வது 1008 சிவாலயம் தம்பதி, 6வது 12 குதிரைகள், 7வது கல்வெட்டுகள், 8வது 27 நட்சத்திர வடிவம், 9 பச்சாலினால ஓவியம், 10 கல்ச்சங்கிலி, 12 ராசியோட, 11 சாரிசி டிசைன், 12 நடன முத்திரை, 13 கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது, 14 இசைத்தூண், 15 சலவு தூண் குருந்த மரம், 16 சிற்பம்னு பொதுவாக வச்சுக்கலாம். நகம் நரம்பு மட்டும் சிற்பத்தின் சிறப்பு. கொடைக்கானல் மாதிரி காற்றோரமாக கூட அங்கேயும் சில பாயிண்ட் சொன்னேன். நந்தி கொடிமரம் பலிப்பீடம் இல்லை. சுவாமி அருவரும் உட்காந்த பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் இல்லாமல் கவசம் வச்சுருக்காங்க. 3வது அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், தீபங்களாக சாமிக்கு பின்னாடி. 4வது நம்ம நடந்தால் நம்ம நடல் சாமி மேலே போடும். காலையில் சாயந்தரம் வரைக்கும் சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம் இல்லாமல். 5வது கற்பூர சாமியில் கம்பிட்டு அங்கேயே வச்சுருவாங்க. வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. 6வது கல்லில் சாத்த கொட்டிப்படைகள், புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்காய். 7வது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். ஆர்டர் பண்ணிக்கல. சுவாமி பேருன்னு கேட்டாக்கா சரியானு சொல்லப்படாது. சுவாமி பேர் ஆத்மநாதர், அம்பாள் பேர் யோகா அம்பாள். எல்லாரும் யோகத்தை எதிர்பார்க்குறோம். எல்லா யோகமும் எல்லாரும் கிடைக்கட்டும். சொல்லுங்க. முன்னை வினை இரண்டும், முன்னை வினை இரண்டும், வேறறுத்து முன்னின்றான், வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும், பின்னை பிறப்பருக்கும், பேராளன், பேராளன், பெண்ணின் பெருந்துறையில், பெண்ணின் பெருந்துறையில், மேய மெய்ய பெருங்கருணையாளன், பெருங்கருணையாளன், வருந்துயரம் நீக்கும் நீக்கும் மருந்து. மருந்து. மாணிக்கவாத திருவாசல உள்ள பாட்டை சொல்லி முடிக்கிறேன். இங்க வந்தா பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போட்டின்னு பண்ணியிருக்காங்க. இங்க வந்தா என்ன எல்லா சிவன்களையும் கிடைக்கும். சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வையகம், வையகம். எந்த கோயில் போனாலும் தீர்த்தம் பார்க்கணும் 1, எந்த கோயில் போனாலும் சலவுஷம் பார்க்கணும் 2, எந்த கோயில் போனாலும் சிவபுராணம் சொல்லணும் 3, எந்த கோயில் போனாலும் தங்க கலசம் பார்க்கணும் 4, எந்த கோயில் போனாலும் சாமியை சன்னதியில் பார்க்கணும் 6வது இது பூஜை பார்க்கணும் 7வது கருடன் பார்க்கணும். எந்த கோயில் போனாலும் 7 முக்கியம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வையகம். அவ்வளோ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.